சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியானது. அது என்னப்பா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மஞ்சள் ரேஷன் கார்டுக்கும் மாதம் ரூபாய் 1000 முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதாவது புதுச்சேரியில் மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரி பட்ஜெட் உரை மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது: பட்ஜெட்டை அனைத்து எம்எல்ஏக்களும் பாராட்டியிருப்பதற்கு நன்றி. பட்ஜெட்டில் கூறியதை நிறைவேற்ற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. வருவாயை கூட்ட வரி விதிக்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். மக்களை பாதிக்காத வகையில் வரி போடலாம். எந்த வகையில் வருவாயை கூட்ட முடியுமோ அந்த வழியில் வருமானத்தை கூட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தது ஒன்றிரண்டு தான் விடுபட்டிருக்கும். அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறோம். எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற பாகுபாடு இன்றி எல்லா தொகுதியும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறோம். உள்ளாட்சித்துறை மூலம் எம்எல்ஏக்களுக்கான நிதி கடந்த காலத்தில் ரூபாய் 10 ரூபாய் 20 லட்சம் கிடைத்தது. தற்போது 2 கோடி என முடிவு செய்துள்ளோம். மேம்பாட்டு நிதியை 2 கோடியில் இருந்து 3 கோடியாக உயர்த்தியதால் கொடுப்பார்களா என சந்தேகம். எம்எல்ஏக்கள் மேம்பாட்டு நிதி முழுதும் ஒதுக்கி தரப்படும். தென்னை விவசாயிகள் பயன்பெற காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பள்ளி கல்வியில் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். உயர்கல்வியில் ஸ்காலர்ஷிப் பணம் கொடுப்பதில் கால தாமதம் ஏற்பட்டது. ஆனால் நிதியை கொடுத்து வருகிறோம். விடுபட்ட மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்தில் லேப்டாப் வழங்கப்படும். சேகராப்பட்டு நிலத்தை கையகப்படுத்தி சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். அங்கு தொழிற்பேட்டை முழுமையாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐடி பார்க் கொண்டு வர நிலம் கேட்டுள்ளன. தற்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்கல் அரிசியுடன் கூடுதலாக கோதுமை வழங்கப்படும். சிவப்பு ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டது. எம்எல்ஏக்கள் மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிகளுக்கும் உதவித்தொகை கொடுக்க கோரிக்கை விடுத்தனர். சிவப்பு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ அரிசி வழங்குவது போல் எவ்வித உதவித்தொகை பெறாத மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கு ரூபாய் 400 கோடி செலவாகும். அதற்கான வருவாயை அரசு உயர்த்தும். தேர்தலை நோக்கிய பட்ஜெட் என விமர்சனம் செய்துள்ளனர். படிப்படியாக இருந்தாலும் புதுச்சேரி வளர்ச்சி நோக்கிய பட்ஜெட்டாக இது இருக்கும். நல்ல கல்வி நல்ல மருத்துவ வசதி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அனைத்து பிராந்திய அரசு மருத்துவமனைகளிலும் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட இயந்திரங்களும் வாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நலத்திட்ட மேம்பாட்டு என ஒட்டுமொத்த வளர்ச்சி அரசின் எண்ணம். கல்வித்துறையில் பணியாற்றும் தொட்டிப்பால் ஊழியர்களை எம்டிஎஸ் மாதிரி முழுநேர பணியாளராக மாற்றி ரூபாய் 18,000 ஊதியம் வழங்குவதற்கான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். பிஆர்டிசியில் புதிய பஸ்கள் வழங்கப்பட உள்ளது. பஸ்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் வருவாய் உயரும். அதன் மூலம் ஒப்பந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு அந்நிறுவனமே சம்பளம் உயர்த்தி வழங்கும். சுகாதார இயக்கத்தில் சில
பிரிவில் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாமல் உள்ளது. அதனையும் சரி செய்து கொடுப்போம் என்றார். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் இலவச கேன் குடிநீர் மஞ்சள் ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 1000 புதுச்சேரி அரசின் தடாலடி அறிவிப்பு. அதாவது புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டு முதல் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீடுதோறும் இலவசமாக வழங்கப்படும் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் எம்எல்ஏக்கள் நேரு அனிபால் கென்னடி பேசுகையில் புதுச்சேரி நகர பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் தரமில்லை. டிடிஎஸ் அளவு பல மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த குடிநீரை குடித்தால் மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் என பேசினர். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதிலளித்து பேசுகையில் குடிநீரால் பாதிக்கப்பட்டுள்ள நகர பகுதியில் உள்ள வீடுகளுக்கு தினசரி 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் வரும் தமிழ் புத்தாண்டில் துவங்கப்படும் என்றார். அதேபோல சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது போல மஞ்சள் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் வழங்க வேண்டும் என சட்டசபையில் கோரிக்கை எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்து பேசிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் ஏற்று செயல்படும் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்திலும் தீவிரமாக ஆலோசித்தது. சிவப்பு ரேஷன் கார்டுதாரர் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதை அடுத்து மஞ்சள் கார்டு வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.